ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான சாம்பார் சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு ஒரு 5 இல்லைனா 4 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த காம்பை கிள்ளி நல்லா போட்டு அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்த பிறகு அதில் வந்து நம்ம ஒரு கை, அதாவது அவங்கவுங்க கையளவுக்கு ஒரு கை வந்து குண்டு மல்லி, விதை மல்லி இருக்கு இல்லையா, அதை போட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய், ஓகேவா, ஒரு அரை மூடியில் பாதி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு தேங்காவை வந்து நம்ம போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். வறுத்து எடுத்தால் அது வந்து நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்தளவுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். அது வறுத்த பிறகு இதை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு கடுகு, ஆனால் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அடுத்து அது கூட சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ண பிறகு ரெண்டு வரமிளகாய் சின்னதாக இருக்குது, அதை நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஆட் பண்ணால் போதும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேணாம், கொஞ்சமாக போட்டு அதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். 20 இல்லைனா 10 அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா அதை வந்து வணக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம். அடுத்து வந்து 2 தக்காளி, பெரிய சைஸ் 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் மேலே போட்டுட்டு அதை கொஞ்சம் வேக விட்டுடலாம். வெந்த பிறகு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மசாலா வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட் பண்ண பிறகு அதில் வந்து நம்மளுக்கு சாம்பார் தூள் வந்து தேவைப்படும். அதனால் அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா வந்து அந்த தக்காளி வெங்காயத்தில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட பிறகு இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற காய்களை வச்சு இது வந்து இந்த சாம்பார் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுலேயும் அந்த மசாலா வந்து உள்ளார ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இறங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்லையா, அதுலேயே கொஞ்சம் மசாலா ஒட்டிகிட்ருக்கோம். அதிலே நீங்கள் தண்ணி பிடிச்சி இதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் காய் வந்து நல்லா வேகும். அதனால தான் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து காய் வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டு புளி, தேவையான அளவு புளி, நீங்கள் ஊற வச்ச புளியை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பக்கம் நம்ம அடுப்பில் வந்து அரிசி பருப்பு போட்டு சாப்பாடு வந்து வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்பு அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த சாப்பாடு வந்து குழம்பு எல்லா இடத்துலையுமே குழம்பு வந்து போகணும். எல்லா சாப்பாடுக்குமே போகணும் குழம்பு. அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தாளித்து இது பண்ணணும். அதனால் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு நெய் நல்லாயிருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை அப்படியே மேலே எடுத்து ஊற்றி விட்டாச்சு. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இதுதான் சாம்பார் சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.